இந்தியன் ராணுவத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜிலி கிளர்க், டெக்னிக்கல், ஸ்டோர் கீப்பர் இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் டேட் எப்போ அண்ட் அட்மிட் கார்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அண்ட் என்றைக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான், அதாவது இன்னும் ஒரு வாரம் மட்டும்தான் இருக்குது. யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்புக்கான எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் 8th 10th +2 நீங்கள் படிச்சிருந்தாலே இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ காய்ஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக எந்த பேஜுக்கு வந்துருவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு ரிஹர்சல் பார்த்தல என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் ஏஆர்ஓக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2025 அண்ட் 2026க்கான அன்மேட் மேல் கேண்டிடேட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதில் 12 மார்ச்லேருந்து 10 ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூனில் வந்து அறிவிச்சிருவாங்க. அண்டு இதுக்கான எத்தனை டிஸ்ட்ரிக் வந்து அப்ளை பண்ணணும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 11 டிஸ்ட்ரிக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், நாமக்கல் அண்ட் நீலகிரி அண்ட் மதுரை அண்ட் தேனி, தர்மபுரி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 11 டிஸ்ட்ரிக் வந்து கோயம்புத்தூர் ஏஆர்ஓக்கு மட்டுமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா 10th கிளாஸ், அதாவது மெட்ரிகுலேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 33%லேருந்து 45%க்குள்ளே இருந்தாவே போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். 17.5 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அக்னிவீர் டெக்னிக்கலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 10th +2 நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். வித் +2ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் குரூப்பாக இருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு அண்ட் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 12th இன்டர்மீடியேட்டில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நான் 10th முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருக்கேன் அண்ட் டிப்ளமோ படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான ட்ரேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான என்ன ட்ரேடு அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் அக்னிவீர் கிளர்க், ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். வித் 12th வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ், காமர்ஸ், இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th அண்ட் 8th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட்ஸ்மேனுக்கான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 10th வந்து பார்த்தீங்கன்னா 17 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் 8th படித்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 17 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே போகும். அதனால் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். டேஷ்போர்டுக்கு வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஏன்னா அக்னிவீர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டேட்டில் வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கான யூசர் ஐடி, பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இப்போ தான் நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எலிஜிபிள் கேட்டகரியாக இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதாவது இதே தான் நோட்டிஃபிகேஷன் தான் அதில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் இருக்குது, என்ன ஹைட் இருக்குது, என்ன வெயிட் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்ன பொசிஷன்ஸ்க்கு வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஏஆர்ஓ வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆகும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அண்ட் தாசில் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஹைட்டு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்துட்டு உங்களுடைய குவாலிஃபிகேஷன் நீங்கள் 8th 10th 12th நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி அதை வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் மெயிலாக ஃபீமேலாக அப்படின்றத கேட்டிருக்காங்க. நீங்கள் 10th வந்து பாஸ் ஆகிட்டீங்களா அல்லது அப்பேரிங்கன்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். நீங்கள் என்னென்ன ஜாபுக்கு வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாபும் இருக்குது அண்ட் டெம்பரவரி ஜாபும் இருக்குது. நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ரெகுலர் ஜாப் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ
அந்த ஜாபுக்கு மேலே அப்ளை அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். நீங்கள் எந்த ட்ரேட்ஸ்மேன் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, அப்ளைன்றதை கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிவேரில் வந்து லாகின் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் கூட வந்துடலாம். நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனாக இருந்தால் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். சில கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் 2 விதமாக நீங்கள் அப்லோடு வந்து பண்ணிக்கலாம். எப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டு மூலியமாகவும் நீங்கள் வந்து அப்லோடை வந்து பண்ணிக்கலாம். அண்டு இப்போ இது மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வந்து அப்லோடை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்க, நீங்கள் ஒரு வேலை மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி மட்டும்தான் இருக்கும். அண்ட் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டு, அதாவது யூசர் நேமும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டோட நம்பரும் கொடுத்து நீங்கள் கேப்சாவை கொடுத்து நீங்கள் ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து கோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்கிற போது உங்கள் கையில் என்னென்ன இருக்கணும், ஆதார் கார்டு அண்ட் ஸ்கேன் காப்பி அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டு என்னென்ன இருக்குமோ அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிறது வந்து மஸ்ட்டாக வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். இப்போ சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லாக்கரில் வந்து நீங்கள் ஃபேக்ட் பண்ணணும். எப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லாக்கரில் வந்து நீங்கள் ஃபேக்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து போட்டுட்டு இவங்க கொடுத்துருக்கிற கேப்சாவை வந்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து கேட்கும், ஓடிபி வந்து கேட்கும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் கண்டினியூன்னு கொடுத்தாவே போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் உங்களுக்கு உள்ளே வரேன் அப்படின்னா உங்களுக்கு வேறு வழி இருக்குது. இது அலவுஸ் அப்படின்றத நீங்கள் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஓப்பன் ஆகும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைன் அப்ன்றதை நீங்கள் கொடுத்து நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய ஆதார் நம்பர் இந்த மாதிரி வந்து கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆகணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நீங்கள் மெயிலாக ஃபீமேலாக, உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி ஆகணும். அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அதில் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலவ் அப்படின்றத சில ஸ்டாம்ப் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை அலவுன்றதை கொடுத்துட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கலாம். மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, உங்களுடைய என்ன ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டா அப்படின்னு கேட்கும். உங்களுடைய ரோல் நம்பர், உங்களுடைய பாசிங் இயர் அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி எல்லாமே வந்து கேட்கும். அதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு ஃபேக்ட்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுடைய மார்க் ஷீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வந்து என்ன ஸ்டேட்டு, அதாவது டொமஸ்டிக்கல் ஸ்டேட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஸ்டேட் வந்து நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். நாங்கள் தமிழ்நாடு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான மெட்ரிகுலேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதிலே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். உங்களுடைய நேமை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டோட ஃபாதர் நேமோ அண்ட் மதர் நேம் இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும். உங்களுடைய மெயில் ஐடி அட்ரஸ், உங்களுடைய ஃபோன் நம்பர் அண்டு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கொடுத்துட்டு டேரெக்டாக நீங்கள் சேவ் அண்டு சப்மிட்ன்றதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சப்மிட்ன்றதை கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஓடிபி வந்து வெரிஃபிகேஷன் ஆகும். நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கோ அல்லது உங்களுடைய ஃபோன் நம்பருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் ஒன்ஸ் என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் சப்மிட்னு கொடுத்தாவே போதும். அப்படி ஓடிபி இஷ்யூ ஆகலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கூட கொடுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் வந்து மேலாக ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க, அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க, அண்ட் உங்களுடைய ஹைட்டு வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஹைட் அவ்வளோ வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி ஹைட் இல்லைனாலும் 170 வந்து பக்காவாக கொடுத்துக்கோங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து என்னவோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பரிங்க இல்லை பாஸுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th போர்டில் வந்து எந்த யூனிவர்சிட்டி போர்டு அப்படின்னு, நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு தான். இதில் எந்த இடத்துல படிச்சிங்க, அதாவது தமிழ்நாட்டில் படிச்சிங்களா இல்லை வேறு எங்கேயாவது படிச்சிங்களா அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதை வந்து உங்களுடைய டிபெண்ட் பொறுத்து தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய ரோல் நம்பர் எல்லாமே வந்து போட்டுட்டு நீங்கள் ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. இருக்குன்னா அவங்களுடைய ஆர்மி நம்பர், எந்த யூனிட், உங்களுடைய ரேங்க் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நோன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஆதார் நம்பரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் தான் நம்ம வந்து லாகின் பண்ணிட்டு வந்திருக்கோம். இதில் எந்த ஸ்டேட்டு அப்படி எந்த டிஸ்ட்ரிக்டு அண்ட் எந்த தாசில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தாசில் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கான மெயில் ஐடி உங்களுக்கான பாஸ்வேர்டும் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா பாஸ்வேர்டு வந்து நம்ம மொபைலில் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான். இவங்க கொடுத்துருக்குற ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், நம்பர் இருக்கணும், அண்டு எதனா ஸ்பெஷல் கேரக்டர் வந்து இருக்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டு ஒன்ஸ் அது வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு நீங்கள் இவங்க கொடுத்துட்டு கேப்சாவை என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர் யூ நவ் ரிஜிஸ்டர் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் இந்தியன் ஆர்மி வெப்சைட் அப்படின்னு இருக்கும். கோ டு ஹோம் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கான அட்ரஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போது நீங்கள் எந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், ஜிடிக்கு அப்ளை பண்ணணுமா இல்லை டெக்னிக்கலுக்கு அப்ளை பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அப்ளை அப்படின்றத நீங்கள் கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கண்டினியூ பண்ணுறதை கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ரிலீஜன் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுடைய கேஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ எத்தனை கேபியில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தா 50 கேபிலேருந்து 20 கேபி வரைக்கும், சிக்னேச்சர் வந்து 5 கேபிலேருந்து 10 கேபி வரைக்கும் நீங்கள் வந்து அப்லோடு வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து ரீசைஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரீசைஸ் வந்து எப்படி பண்ணணும் அண்ட் இதுக்கான கேபி வந்து எப்படி கம்மி பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்சர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதே பார்த்து கூட நீங்கள் வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் வந்து அப்லோடு வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் சப்மிட் அப்படின்றத நீங்கள் கொடுத்த உடனே ஒன்ஸ் சப்மிட் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹவுஸ் நம்பர், அதாவது உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ், டெம்பரவரி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும். உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு கம்மா கொட்டேஷன் எல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே போடக்கூடாது. ஒன்லி நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ், டெம்பரவரி அட்ரஸ் ரெண்டுமே நீங்கள் சேமாக இருந்தால் மேலே வந்து கொடுத்துருப்பாங்க சேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணணும். போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. பர்மனெண்ட் அட்ரஸ் சேமாக இருந்தால் நீங்கள் கிளிக்குன்னு கொடுத்த உடனே ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமாக வந்து அட்ரஸ் வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூன்றதை நீங்கள் கொடுத்தாவே போதும். உங்களுக்கான நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுங்க. என்சிசி சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தா அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஏ சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட், சி சர்டிஃபிகேட் அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் நோன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏதாவது ரிலீஜன் உங்களுக்கு இருக்காங்களா, அதாவது மதர், ஃபாதர் இந்த மாதிரி ஏதாவது ஆர்மியில் வந்து இருக்காங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. இருந்தால் இருக்குன்னு கொடுங்க, இல்லைனா செலக்டே பண்ணாதீங்க. அண்ட் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அண்ட் உங்கள்கிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, நோன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தா அதோட டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எஜுகேஷன் போர்டு, அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டில் தான் வரும். ஸ்டேட் போர்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் போர்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாசிங் இயர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த வருஷத்தில் நீங்கள் வந்து பாஸ் ஆனீங்க அப்படின்றத சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்கிற ரோல் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரையும் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் அப்படின்னு கொடுத்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 10th மார்க் ஷீட்லேயே எப்படி, அதாவது நம்ம 10th மார்க் ஷீட்டில் வந்து என்னென்ன லாங்குவேஜ் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்டை பூரா என்ட்ரி பண்ணிட்டு எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க, டோட்டலாக எவ்வளோ மார்க்கு அப்படின்றத ஒவ்வொன்றா ஆட் பண்ணிகிட்டே போகணும். 5 சப்ஜெக்ட், இப்போ 10th வந்து 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா 5 சப்ஜெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, டோட்டல் எவ்வளோ மார்க்கு அப்படின்றத எல்லாமே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி ஆகணும். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சோஷியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா சப்ஜெக்டும் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிட்டு உங்களுடைய எக்ஸாம் சென்டரை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் எந்த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து கொடுக்குறீங்களோ அந்த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக வந்து கொடுக்கக்கூடாது. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டேட்டில் வந்து எந்த இடத்துல வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எடுக்கணும் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் சேவான கண்டினியூ பண்ணுறது கொடுத்தா போதும். உங்களுக்கு அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடிட்ன்றதை கூட கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சப்மிட் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். சப்மிட்னா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணுற பேஜுக்கு வந்து போயிடுவீங்க. ஃபீஸு வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த பிரிண்ட் எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதுக்கு பின்னாடியே வந்து எழுதி வச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காஸ் இதுதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன இருக்குது அப்படின்றத முன்கூட்டியே நீங்கள் இதில் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போயிட்டு லாஸ்ட்டில் வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்றத சொல்கிறத விட நீங்கள் இதுலேயே வந்து எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ காஸ் இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் சரி, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சரி, அண்டு ஒவ்வொரு ட்ரேடுக்கும் சரி, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ காஸ் தேங்க்யூ.